கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு குழந்தை அழுது நீங்கள் அதை தூக்கி தாளாட்டுறீங்கன்னா பொதுநலம் கிடையாது, அது எரிச்சல் தாங்கல உங்களுக்கு. நான் கூட அப்படித்தான், பொதுநலத்துக்காக தான் பேசுகிற மாதிரி இது. சுற்றி ஒரே வேதனைக்கிறானுங்க, எல்லாம் தியாக ஆகிட்டு காலங்கத்தில் மூடி தட்டி தரகத்தே வேலையாகிறானுங்க. அதனால நமக்கு வெறுப்பாக என்ன பண்ண வந்துக்கிறோம்னா பேச வந்துக்கிறோம். பிரியாணி பண்ணிட்டேங்க, சாப்பிட முடியல, பக்கத்தில் ஒப்பாரி வச்சு எழுதுங்கிறானுங்க. அதுக்காக தான் பேசுகிறேனே. இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாகிட்டு நம்ம நல்லா இருக்கலாம் பாரு. ஆன்மீகன்ற பேரில் ஊரை சுற்றி எதுவும் பண்ணுகிறானுங்க. கறி சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், சைவம் சாப்பிட்டு குளிக்க மாட்டேன், குளிக்கக்கூடாது, ஒரு வேலை தான் குளிக்கணும், இல்லை நல்ல வேலை கக்க ஒரு வேலை தான் பேரணும்னு சொல்லலை. ஆமாம், ஒரு இட்லி சாப்பிட்டு அரை இட்லி சாப்பிட்றலாம் சொல்லி கொடுத்துட்டானுங்க. கொஞ்சம் பீப்பேல்னு எவனும் சொல்லலை. 50 கிராம் பீப்பேல் 100 கிராம் பீப்பேல்னு யாரும், ஏன்னா இன்னும் அவங்க அங்கே தான் போல. நல்ல வேலை நம்ம அது மட்டும் தான் விட்டு வச்சுக்கிறானுங்க. இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டம், பாத்ரூமில் போய் எடை போட்டு பார்த்துக்கணும். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், அந்த பக்கம் பார்க்கல. குரு பார்த்தால் எப்படி கோடி நன்மை. ஏன்னா ஒரு குரு என்பவன் யார் அப்படின்னு கேட்டால், அவனுக்குள்ள இருட்டை, அவனுக்குள்ள அசிங்கத்தை, அவனுக்குள்ள இருக்கிற அவமானத்தை எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுட்டு. அப்போ நான் போய் அவன் முன்னாடி போய் நின்னேன்னா அவன் பார்க்குற பார்வை இருக்குது இல்லை, இவன் எங்கே தப்பு செஞ்சுக்கிறான்னு பார்த்துருவான். என்ன பண்ணுவான்? தப்பு செஞ்சுக்கிறான், ஏன் இவன் இப்படி தப்பு செஞ்சுட்டு இப்படி அலப்பாயிறான், என்ன இவனுக்கு பிரச்சனைன்னு அவனால் என்ன பண்ண முடியும்? ஏன் அங்கேருந்து தான் வந்துக்கிறான். நேற்று அவர் யார் தான்? அவரு தான். நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள்லாம் பழைய சிவா, நீங்கள்லாம் யார்? பழைய சிவா, அவ்வளோதான். அப்படி தான் பார்க்குறேன் நான் தான். நீங்கள் உங்கள் கேள்வி இல்லை அது, நான் எனக்கு கேட்டு இந்த கேள்வி அது. இப்போ என்னன்னா இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்களான்னு கூட நான் அதுக்கு தான் வாய்ப்பும் கொடுக்குறேன். இப்படியெல்லாம் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்த்து நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறீங்க, ஏன் அப்படி பார்த்தீங்க, அப்படி சொல்லி தர முடியாது என்னால். அந்த இடத்துக்கு வந்ததுனால அந்த மாதிரி ஆள்கிட்ட நீங்கள் போய் நின்னாவே அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை சொல்கிறாரு அந்த விதத்தில். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு இல்லைங்க பித்தியா இருக்குன்னு, அப்படி சொல்லக்கூடாது. அதான் உங்கள் பிரச்சனையே, அது உங்களுக்கு தான். இந்த போல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே யாருக்கு தானா? எனக்கு. ஏன் ஒருத்தர் நல்லா ஆகிட்டாங்கன்னா, அவங்க அழகாக இருந்தாங்கன்னா, அவங்க சிறப்பாக இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கா? ரோடு போகிறீங்க, எவனோ ஒருத்தனும் பிரேக் பிடிக்கல, ஒன்றி நின்றுச்சு, நம்ம நிலைமை என்ன? எல்லாரும் நிற்கணும். இப்போ நம்ம எப்படி வேண்டிக்கிறோம்? கடவுளே யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. எதுக்கே? எவனோ அவர் 6-7 நைட்ரஜன் பாம்பு வச்சுக்கிறானுங்க, போட்டால் உலகமே காலி ஆகிடும். கடவுளே யாருக்கும் வந்து குற்ற உணர்வோ பயமோ வந்துடக்கூடாது, தீவிரவாதம் வந்து பாம்பு வச்சுட்டாங்க, நம்மளும் சேர்ந்து என்ன ஆகிடுவான்? புரியுதா? இப்போ சொல்லுங்க, அடுத்தவங்களுக்காக வழிக்கிறீங்க? அந்த எண்ணத்தை மாற்றுங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் யாருக்காக தான் வாழ்ந்துங்கிறீங்க? பித்தியாருக்கு அது உதவியாக இருந்தாலும் கூட வாழ்க்கை யாருக்கானது? எனக்கானது. நான் கொடுக்குறதே எதுக்காக தான்? அந்த முகம் மலரும் போது நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். என் சந்தோஷத்துக்கு தான் நான் என்ன பண்ணேன். வாங்குறதுக்கு தகுதி இல்லைனா எவனுக்குமே என்ன பண்ணுவோம்? உன் நிலமை என்ன? அப்புறமா அப்போ ஊரில் 4 பிச்சைக்காரங்கிறான், நமக்கு நல்லது. ஏன் நம்ம எப்படி இருக்கலாம்? இப்போ மகானா ஆயிடலாம் பிச்சை போட்டு. இப்போ நம்ம மகானா எதனால ஆனா? 4 பிச்சைக்காரங்க இருக்கிறதுனால தான். இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன? அப்போ 4 பேர் இருக்கணும். புரியுதா? அப்போ உதவி செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. உதவி செய்யறதுக்கான சந்தர்ப்பத்துக்கு எனக்கு கடவுள் கொடுத்தாரு. அப்படி நிறைவடைப்படுத்தி யாரு? நான். எனக்கு 10 காசு கொடுத்தா கூட நிறைய வந்துடுவேன். 10 காசு ஒருத்தர் கொடுக்குறாருல, அது செல்லாத காசாக கூட இருக்கலாம், அவ்வளோ சந்தோஷம். என்னை பார்த்து வணக்கம் பண்ணால் அவ்வளோ சந்தோஷமாயிடுவேன் நான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஐட்டம்ன்ற திமிரே இருக்காது. இன்னைக்கு பார்த்து யாரா ஒருத்தர் என்னை பார்த்து வணக்கம் பண்ணாருன்னா உள்ளுக்குள்ள நான் என்ன தெரியுமா நினைப்பேன்? வணக்கம் பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதிக்குறான். புரியுதா? நீ தான் அதுக்கெல்லாம் மேலே கிடையவே கிடையாது. அதனால தான் நான் ரொம்ப எளிமையாக இருக்க முடியுது என்னால். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எப்படி இருக்க முடியுது என்னால்? அப்போ யாருக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க? சொம்மனா என்ன சொல்லக்கூடாது. ஊருக்கெல்லாம் தொண்டு செய்கிறேன், மண்டு செய்கிறேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. புரிஞ்சிச்சா? எனக்கு திருப்தி ஆகிக்கிறேன். 4 பேர் என் பொண்டாட்டி நான் சந்தோஷமாக வச்சதுக்கு காரணம் என்ன? நான் பார்த்து ரசிக்கிறதுக்கு. உனக்கு நான் பட்டு போட வாங்கி கொடுத்தேன், நீ தாடா பார்த்து சொன்னாலும் நீ எதுக்கு வாங்கி கொடுத்த? எதுக்கு? இப்போ யாருக்கு வாங்கி கொடுத்த? யாருக்காக வாங்கி கொடுத்த? உனக்காக. உனக்கு முன்னாடி வாங்கி குடிப்பியா?
கட்டிப்பால அப்போ நன்றி சொல்லு. எதுக்கு? யார் வாழணும்? புரியுதா? எப்படி எதுக்காக சொல்லக்கூடாது? நான் அவங்களுக்காக வசதியாகிறேன்னு சொல்லக்கூடாது. இப்போ என்ன வயசு யார்கிட்டையும் போய் என்ன சொல்லாது, இன்பப்பட்டேன் ஊரில் 1 லட்சம் பேரை நான் வாழ வைக்க போகிறேன்னு சொல்லாது. புரியுதா? 1 லட்சம் வாழ வைக்கிற தகுதியை உருவாக்கிக்க போகிறேன். யார்? என்ன? நான் பெருசாக போகிறேன். நான் அப்படி தான் வந்துக்கிறேன் ராஜா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கடவுள் சொல்ல போகிறேன்னு வந்துக்கிறேன். இந்த போலி ஆன்மீகத்தெல்லாம் வச்சுட்டு அதனால தான் நிஜ குருனே போட்டு வச்சுக்கிறானுங்க. நிஜ ஆன்மீகன்னே சொல்லி ஒருத்தன் ஏமாற்றுவான்னு அந்த வார்த்தை புஷ்டினா வந்துடுவீங்க. இன்னும் ஒரு 4-5 பேர் ட்ரோல் பண்ணுங்க தயவுசெய்து. ஆமாம், என்னை பாசிட்டிவாக சொன்னால் எவனும் பார்க்க மாட்டான். புரியுதா? எவனா கூட ஃபோன் பண்ணுறவங்க கூட எனக்கு இப்போ குமார் எவ்வளோ வீடியோ போட்டுக்கிறாரு, எவனா ஃபோன் பண்ணி சொல்கிறான்னு நினைக்கிறீங்க? ஃபோன் பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. இது மாதிரி குமார் ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிறாங்க, நல்லா இருக்குது சொல்லிடுறாங்க உங்களுக்கு. ஆனால் ட்ரோல் பண்ணானோடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஐயாவேன்னு. கால் கூட வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இல்லைண்ணா அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிங்கண்ணா? யாருக்கு? எனக்கா? அப்படியா? உஷாரா பார்த்துக்கிறியா? அதனால் நீங்கள் போய் என்னை ட்ரோல் பண்ணுங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.